அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம், அவர்களுடைய கதைகளை பேசியிருக்கிறோம், நிறைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சி பகிர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கும். அது மாதிரி ஒரு 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 சந்தர்ப்பம் நம்ம வாழ்க்கையில் நடந்து அதில் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம், இல்லை இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இவ்வாறான பல கதைகளை இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கிறது. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பல ஆளுமைகள் மட்டுமல்லாமல் இளம் கலைஞர்கள், இளம் படைப்பாளிகள், அதே மாதிரி இலக்கியத்துறை சார்ந்தவர்கள், வைத்தியத்துறை சார்ந்தவர்கள், உளவியல் துறை சார்ந்த பல பேர் இந்த நிகழ்ச்சி இருந்தாங்க. அவர்களுடைய கதைகளையும் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருக்கிறார் இளம் படைப்பாளி. தொடர்ச்சியாக இலங்கையில் நிறைய படைப்புகளில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி வருகிற ஒருவர். தொடர்ச்சியாக பல படைப்புகளையும் தயாரிக்கணும், இயக்கணும் என்றாவது சில திரைப்படங்களை கூட இயக்கியிருக்கிறார், குறுந்திரைப்படங்களை நடித்திருக்கிறார். அதே மாதிரி குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், உடற்பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இலங்கையில் ஒரு மிஸ்டர் ஸ்ரீலங்காவாக மாறணும் அப்படின்னு பல முயற்சிகளையும் எடுத்தவர். ஸோ அமல் பாண்டியன் அவங்க தான் எங்களோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் மிக்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில எப்படி போகுது? நல்லபடியா போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே, அமல் பாண்டியன், உங்களோட இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பல பேர் இந்த கலைத்துறையில பயணிக்கணும், இந்த கலைத்துறையில ஏதாச்சும் ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி பலர் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு சில குறுந்திரைப்படங்களாக இருக்கலாம், இல்லது ஃபீச்சர் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடியோ பாடல்களாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வெளியிடுவாங்க. பிறகு பார்த்தா காலம், நேரம், சூழ்நிலைகள் அமையாதால் அதுக்கு பிறகு அந்த துறையிலேருந்து விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த துறையில் ஒரு இயக்குனராகவும் சரி, அதே நேரத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், கதாபாத்திரங்களை தெரிவு செஞ்சு நடிக்கிறது, அவங்க இந்த மாதிரி துறைக்குள்ளே வந்திருக்கிறீங்க, இப்போ பயணம் செஞ்சுட்ருக்கீங்க. எப்படி இருக்குது? எதனால் இந்த பயணத்துக்குள்ளே வந்தீங்க? என்ன காரணம் சொல்லுங்கள். இவ்வளோ லென்த்தாக கேட்குறீங்க, இருந்தாலும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே. நான் இந்த துறைக்குள்ளே வர மெயின் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா ஒரு சிறந்த கதையை எழுதக்கூடிய ஆசிரியர். அவங்க நல்ல கதைகள் எல்லாம் எழுதுவாங்க. ஆனால் அவங்களோட காலகட்டத்தில் அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. நான் தெரியும், அந்த நேரம் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவோட ஆசை என்னன்னா, தான் சாதிக்க முடியாத தன்னோட புள்ள சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த ஃபீல்டில். அப்போ நான் ஸ்கூல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்க நேரமே எனக்கு டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், ஃபைட்டிங், இது எல்லா கிளாஸ்லையும் சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஜிம் ஒர்க் அவுட் இது பண்ணுறது. ஏன்னா ஒரு சினிமாக்கோ ஒரு மனிதனும் முதல்ல தன்னை உடலையும் மனசையும் ஒரு கட்டுப்பாடோடு வச்சிருக்கணும் பொதுவாகவே. அப்படி இருந்தால் தான் அவனால் எந்த ஒரு துறையிலையும் சாதிக்க முடியும். ஒரு உடல் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாதவனால் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால நீ உன்னோட உடம்பையும் பலமாக மாற்றணும், உன்னோட மனசையும் பலமாக்கணும், உன்னோட டேலண்ட் ஆளுமைகளையும் விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் சின்ன வயசுல இருந்து இதுல அதிக ஆர்வம் இருந்துச்சு. அதாவது எங்க அம்மாவோட இதோ எனக்கு எனக்கும் இதுல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கான நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் எப்ப இதுக்குள்ள வரலாம் அப்படின்னு. எதையும் நம்ம கத்துக்காம உள்ளுக்கு வரையில, அது நம்ம கத்துக்கணும். அப்ப அந்த கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் போச்சு, நிறைய நேரங்கள் எனக்கு போச்சு. அப்ப இந்த அளவுக்கு ஓகே, நம்மளுக்கு இனி நாம இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி இந்த டைம்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மூலமாக தான் நான் இதுக்குள்ளே இப்போ வந்திருக்கேன். ஆனால் இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும், இன்னும் இதை பற்றி நிறைய கற்றுக்கணும், நிறைய பேரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்னோட முயற்சிகளோட என்னோட தேடல்களும் போய்கிட்டே இருக்கு. சரி, இப்போ அம்மா கதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க, இல்லை சில சம்பவங்களை அடிப்படையாக வச்சு பேசியிருப்பாங்க, சில சம்பவங்களை கொடுத்து. அந்த மாதிரி உங்க அம்மாவுடைய கதைகள்ல இல்லைன்னா நீங்க ரசிச்ச கதைகள் ஏதாச்சும் இருக்குதா? நிறைய கதைகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று உங்க மனசுல அம்மா சொன்ன இந்த கதை ஒரு நாளைக்கு இது திரைப்படமாகும், இல்லைன்னு சொன்னா இது ஒரு அதாவது அவங்க வாயால சொன்னது விஷுவலா நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படியான ஒரு எண்ணம் மனசுல நினைச்சு வந்திருக்கு. அது கொண்டு வந்திருக்கேன். என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் நான் அதான் தான் பண்ணேன். அது என்ன மாதிரி கதை அம்சம் அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பீச் ஓரமா தர்மம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மழை பெய்யும், வெயில் அடிக்க இருந்து அந்த இடத்த விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. அதே இடத்துல தர்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு தன்னோட கால் இயலாது, நடக்க இயலாது. எந்திரிக்கும் போது கூட பக்கத்துல ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க எழும்புவாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ ஒரு முறை அவங்க மலையில நனைஞ்சிக்கிட்டு ஒரு கார்ட்போர்டை தலையில வச்சுக்கிட்டு அந்த மலையில நனைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஓரமா போற ஒரு 3 சின்ன ஸ்கூல் படிக்கிற பொடியங்க அவங்கள பார்த்துட்டு ஐயோ
பரிதாபப்பட்டு அந்த அம்மாவை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மழை நின்றதுக்கு அப்புறம் அவங்க அந்த அம்மாவை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. சாப்பாடும் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இருந்தும் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இது, ஒரு அம்மா இந்த இடத்துல இப்படி தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம ஏதாச்சும் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி ஒன்று செய்வோம் அப்படின்னு. அவங்க ஒரு ஓயல் படிக்கிற வயசு உள்ள புடியுங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, தன்னோட அப்பா கிட்டையும் தன் நண்பர்கள் கிட்டையும் இதை சொல்றாங்க. அப்போ அவங்க தன்னோட அப்பா ஹெல்ப் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு. அப்ப அவர் கிட்ட நான் பேசி பார்க்குறேன். அவர் இந்த மாதிரி ரோட்ல தர்மம் எடுக்கிறவங்க யாருமே இல்லாதவங்கள ஒரு மடத்துல சேர்த்து விடுறவங்கள ஒரு உதவி பண்ணக்கூடியவர் அப்படின்னு. அப்ப அவங்க கிட்ட பேசி அப்ப அவர் சொல்ல, சரி நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், நான் வாரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த பேரோட அவர் போறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா வர மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றாரு, வாங்கம்மா உங்களை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல நான் போயிட்டு ஒரு நல்ல ஒரு மடத்துல போடுறேன், அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க, உங்களோட கடைசி காலத்தை நீங்க அங்க கழிக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மா வர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பிடிச்சி இழுப்பாங்க. சில நேரம் அந்த அம்மாவை பிடிச்சி வற்புறுத்தி சரி இழுத்து கொண்டு போவோம் அப்படின்னு. ஆனாலும் அந்த அம்மா அந்த இருந்து வரவே மாட்டாங்க. இப்போ இவர் என்ன செய்வார், அங்க இருக்கவங்க எல்லாரையும் கொஞ்சம் அனுப்பிடுவார். இவர் அனுப்பிட்டு அவர் தனியா அந்த இடத்துல உட்காந்து கேட்பாரு, ஏமா இந்த இடத்துல நீ தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு கொடுத்த அந்த உனக்கு கிடைக்கிற அந்த பிச்சை காசுக்காகத்தான் இந்த இடத்துல நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா அப்படின்னு. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த சொல்லும் போது இவருக்கு கண்ணு கலங்கிரும். என்ன அப்படின்னா, நான் இங்க கிடைக்கிற காசுக்காகையும் இவங்க கொடுக்குற அந்த சாப்பாட்டுக்காகவும் இந்த இடத்துல இல்லப்பா, இந்த பக்கம் என் புள்ள ஜாகிங் போவான், அவனை பாக்குறதுக்காக தான் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்க இருந்து போயிட்டேன்னா என் பிள்ளைய பார்க்க இல்லாதே அப்படின்னு. இந்த மனசை டக்குன்னு கண்ணு கலங்கிரும் அந்த இடத்துல. அவர் கேட்பாரு, உன் புள்ள யாருன்னு சொல்லு, நான் கொண்டு போயிட்டு உன் வீட்டுல சேர்க்கிறேன் அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீ என் பிள்ளைங்களை அடிப்பேன், என் பிள்ளைங்களை அடிச்சிருவீங்க நீங்க, நான் சொல்ல மாட்டேன், இங்க இருந்து வரவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு எதுவும் செஞ்சு கொள்ளல. அவங்களோட ஒரு அனுமதி இல்லாம இவங்க இவரால் வற்புறுத்தி கூப்பிட்டு போகவும் இயலாது. இப்போ இவர் அங்கிருந்து போயிடுவாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கோலன் வரும், இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு அப்படின்னு. அப்ப இவர் திரும்ப அந்த இடத்துக்கு வருவாரு. வந்தா அந்த அம்மா ஒரு லாரியில அடிபட்டு இறந்து கிடப்பாங்க. ரோட் மாறும்போது இறந்து கிடப்பாங்க. கடைசி அந்த அம்மாவோட உயிர் போகும்போது அவங்க அம்மா ஒருத்தட்ட காலை பிடிச்ச வாக்குலயே மூச்சு கடைசி உயிர் போயிடும் அந்த இடத்துல. அப்பதான் காட்டுவோம் அந்த மனுஷன் மகன் யார் அப்படின்னு. அப்ப அந்த மனுஷன் தான் தாயை அவமானப்படுத்தும் போது, தான் தாய் இது பண்ணும் போதெல்லாம் அந்த மனுஷன் ஒவ்வொரு இடத்துலயும் நின்று பார்ப்பான். ஆனா கிட்ட வர வைக்கும். ஏன்னா தான் அம்மானு சொல்லிடாதே, சொன்ன தனக்கு அவமானம் ஆயிருமா அப்படின்னு. அந்த சீனை நான் அப்படி கொண்டு போவேன். இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொன்ன கதை. இதை நான் ஷார்ட்டா சொன்னாங்க, அதை கொஞ்சம் நான் மெருகேற்றி அதை நான் பண்ணேன் அன்னைக்கு. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த கதைக்கு உண்மைக்குமே ஒரு காலையிலாவது ஒரு அம்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் ஆடிஷன் எடுத்தேன், ஆனா யாராலையும் அந்த ரியலா கொண்டு வர இல்லை. எங்க அம்மாவுக்கு உண்மைக்குமே நடக்க இல்லாது, கஷ்டம். நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மா நீங்க அதை செய்றீங்களா அம்மா, உங்களோட கதையை தான் நான் பண்ண போறேன், நீங்க செய்றீங்களா அப்படின்னு. நான் செய்யறேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா என்ன, நீங்க அந்த ரோட்டு இதுல எல்லாம் கிடக்கணும், படுத்து இருக்கணும், இது பண்ணணும், உங்களுக்கு பரவாயில்லையா அம்மா? பரவாயில்ல அப்படின்னாங்க. எங்க அம்மாவே நான் அந்த சீனை வச்சு செஞ்சேன். நான் செஞ்ச முதல் ஷார்ட் ஃபிலிம் ஆயிட்டான். சூப்பர். அது அம்மாவின் கதையே கடைசியில் அவங்களே ஒரு கதாபாத்திரம். ஆனா இதுல என்ன விஷயம்னா, எனக்கு எங்க சொந்தக்காரங்க பக்கம் போவே இல்லை. எங்க அம்மாவை போயிட்டு அப்படி உட்கார வச்சுட்டியான்னு எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவை நீங்க நிஜத்துல உட்கார வைக்கல, திரையில தானே உட்கார. ஆனா பார்த்து நிறைய பேர் அழுந்தாங்க, அழுந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. ஆனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த கதையை உருக்கமா பார்த்துட்டாங்க தானே. இந்த பார்த்தனால தான் அவ்வளவு பேர் கோவப்பட்டாங்க. அது என்னோட வெற்றியா இருந்துச்சு. எனக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அது முதலாவது ஒரு உங்களோட கதை திரைக்கதையா மாறின ஒரு சமயம். அது மாதிரி சில கதைகள் நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, ஆனா அது கடைசியில நம்ம வெளியில கொண்டு வரும்போது அது வேற மாதிரி. நீங்க தலைமுறை அப்படின்ற ஒரு குறுந்திரைப்படம் செஞ்சது, அது எதனால? அது உண்மை சம்பவமா, இல்லைன்னு சொன்னா உங்களோட கற்பனையா, இல்லைன்னா அது யாரையும் அடிப்படையா வச்சு எடுத்ததா, என்ன காரணம்? அப்படி ஒரு திரைப்படமா அந்த குறுந்திரைப்படமா? நான் அது செய்யற காரணம் சரியா பார்க்க போனா அது நிறைய இடங்கள் இந்த மாதிரி நடக்குது, நடக்காமல நிறைய இடங்கள்ல நடக்குது. இப்ப நீங்க இப்ப ரோட்ல போறீங்கன்னு வச்சுக்கோமே, நான் ரோட்ல போற இடத்துல பாருங்க, சின்ன புள்ளைய கையில வச்சுக்கிட்டு தர்மம் எடுக்க வைக்கிறாங்க. சரியா போகும், நம்ம நாட்டு சட்டத்துல அப்படி இல்லை. ஒரு சின்ன புள்ளைய ரோட்ல வச்சு தர்மம் எடுக்க வைக்க இயலாது, பெரியவங்களே எடுக்க இயலாது. ஆனா ஒரு சின்ன புள்ளைய கையில வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. நானும் என்னோட தம்பியும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பொடி, அந்த பொடினுக்கு ஒரு 8-10 வயசு கிட்ட இருக்கும். ஏதாச்சும் சாப்பிடத்தாங்களேன்னு கையை நீட்டி கேட்கிறான். பின்னுக்கால ஷேட்டை இழுத்து என்கிட்ட. அவங்க அம்மா அங்க நீ தள்ளி நிக்கிறாங்க. தள்ளி நின்று அவங்க அம்மா அனுப்புறாங்க, போயிட்டு காசு கீழே அப்படின்னு. எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. என் தம்பி என்ன செஞ்சா, சரி பாவன்னு ஒரு 20 ரூபா கையில கொடுத்து அனுப்புனான். ரெண்டாவதா நான் கண்ட விஷயம்,
ஒரு அம்மா தான் புள்ளைய தோல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள தோல்ல நல்லா தூங்குது. அப்போ ஒரு கடைக்குள்ள போகணும் அவங்க அம்மா. என்ன செய்றாங்க, தூங்குற புள்ளோட பின்பக்கம் அப்படியே கிள்ளுறாங்க. கிள்ளி அந்த புள்ளைய அழ வச்சுட்டு நைஸா அந்த கடைக்குள்ள போயிட்டு சொல்றாங்க, புள்ள பசியில அழுவுது, காசு இருந்தா தாங்க பால் கொடுக்கணும் புள்ளைக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப கேவலமா நம்ம நாட்டுல நடந்துக்கிறாங்க. எதுக்காக? ஏன் உங்களுக்கு இயலாத புள்ளி ஒரு மடத்துல எங்கேயோ போட்டு நீங்க போயிட்டு வேலை செய்ய, கை கால் நல்லா தானே இருக்கு, ஏன் இப்படி செய்யறாங்க? ட்ரக்ஸ், அவங்க போதை மருந்து பாவிக்கிறவங்க, அவங்க போயிட்டு இன்னொரு இடத்துல வேலை செய்ய இயலாது. அப்ப அந்த போதைக்காக அந்த புள்ளைய வந்து தப்பான வழியில இது பண்றாங்க. அப்புறம் அந்த புள்ள வளர்ந்தா என்ன ஆகும் சமுதாயத்துல? அந்த புள்ள நாளைக்கு சமுதாயத்துல வளர்ந்தா அது எப்படி வளருதோ, ஒண்ணு அந்த புள்ள ஒரு ட்ரக் அடிக்டா மாறும், இல்ல யாராச்சும் கொல்றவர் பார்த்தாலேயா மாறும். அப்ப அவங்களை அப்படி மாத்துறது யாரு? அவங்க பெத்தவங்களும் இந்த சமுதாயமும். அவ்வளோ ஒரு காவல் அதிகாரி முன்னுக்கு கூட இது நடக்குது, ஆனா இது யாரும் தட்டி கேட்கிறாங்கல்ல. அவரால் கூட தடுத்து நிறுத்தலாம், நிப்பாட்டலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு யாருமே கண்டுக்கிறாங்கல்ல. என் கதையில இந்த மாதிரி நான் பார்த்த நிறைய விஷயங்களை மையப்படுத்திட்டு அதை கொண்டு வந்தேன். நான் பார்த்த ஒவ்வொரு இடத்துல சின்ன பிள்ளைங்க நடக்கிற தூசணையா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க கிட்டத்துல கூட ஒரு ஒரு பொம்பளை புள்ள ஒன்று படிக்க போன இடத்துல இந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம், தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒசகிருந்து விழுந்து. இந்த மாதிரி நான் பார்த்த நிறைய அசிங்கங்களை இந்த கதையில கோர்வையா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். ஓகே, பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த திரைப்படங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு. இலங்கையில், குறிப்பாக இலங்கையில் தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது முழுநீள திரைப்படங்கள் நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்துகிற இந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. நிறைய படங்கள் தொழில்நுட்ப ரீதியாக நல்ல ஸ்ட்ராங்காக வருது. பட் ஆனால் நீங்கள் எடுத்திருந்த அந்த படத்தில் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்த மாதிரி தெரியுது பார்க்கும்போது. எதனால, என்ன காரணம்? அது என்னன்னா, நான் வந்து நிறைய பேருக்கிட்ட எனக்கு கதையை சொன்னேன், யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நான் பண்ணேன், இதை எப்படியாச்சும் நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு அவங்களுக்கு அது குவாலிட்டி இல்லாட்டி அதோட உணர்வு புரியும் தானே, அவங்களுக்கு அந்த கதை புரியும் தானே, இது இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியணும் தானே அவங்களுக்கு. அப்ப என்னோட கை காசை போட்டு தான் நான் அதை பண்ணேன். முழுக்க என்னோட கை காசு, என்னோட பட்ஜெட்டை போட்டு இதை எவ்வளவு முடிஞ்சது? இதுக்கு எப்படி ஒரு 40 கிட்ட போச்சு, நான் 40 கிட்ட போச்சு. இப்போ என்னோட கை காசு இதுங்களை போட்டு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து சல்லி வேணா நான் இதா பண்ணித்தரேன், ரெக்ஸன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரெக்ஸன், அமல் இமானுவேல் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து நாங்கள் பண்ணித்தரோம், நல்ல ஸ்டோரியா இருக்கு, அப்போ நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு அவங்களே வழியை வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் இதை, ஆனால் எனக்கான சப்போர்ட் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா ரீச்சாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு நல்ல கதையை வந்து ஒருவேளை இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நீங்க பண்ணிருக்கீங்க, பட் இது வந்து அடுத்த முறை இன்னும் சில தலைமுறைக்கு இது வந்து இல்ல நல்ல குவாலிட்டியா இல்ல இது வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கடந்து போனா ஒரு கதை வந்து சிதைக்கப்பட்ட மாதிரி ஆயிடாதா? ஆமா, கண்டிப்பா. இப்ப இவங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இப்ப நான் வந்து யூடியூப் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்த்துன அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து வீடியோ குவாலிட்டியா இல்ல, சவுண்ட் இதா இல்ல, கதை நல்லா இருக்கு, நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க, ஆனால் சரியான இது இல்லை. நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன். இப்போ அடுத்த முறை நான் இன்னொரு கதை ஒன்று கொடுக்கறதுக்கு இருக்கேன், அதை இதை விட இன்னும் நல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான இதில் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கருத்துள்ள கதைங்க இருக்கு, எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கிறத மையப்படுத்தி சொல்ற நிறைய கதைகள் இருக்கு. இனி நான் அதை பண்றது அப்படியே இன்னும் நல்லா குவாலிட்டியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நல்ல கதையில ஒரு ஆக்ஷன் சீன் வந்திருந்தது, அது எதனால? ஒரு நாள் 100 பேருக்கு அடிக்கிறன்றது இல்லை 10 பேருக்கு அடிக்கிறதுன்றதை தாண்டி அது வந்து குறிப்பா நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் இப்படி எல்லாம் வரும்போது யதார்த்தத்தை மீறின மாதிரி இருக்கும். நல்ல கதைக்குள்ள யதார்த்தத்தை மீறின இல்ல. இப்படித்தானே, என்னன்னா நம்ம வந்து ஒரு கேங்ஸ்டர் இதுன்னு வச்சுக்கோமே, நாம அதாவது ட்ரக் பாவிக்கிறவங்க வந்து இப்ப இவங்க பார்த்தாலும் ஒன்று பண்றாங்க, இப்படி ஆல்கோல் இதெல்லாம் பண்றாங்க, அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சிருவோமே நாம, ஏன்னா இது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அமல் பாண்டியன். ஸோ நம்ம இன்னும் தொடர்ச்சியாக பேச போகிறோம் சினிமாக்கள், அதே மாதிரி இங்கே இருக்கிற சினிமா, அதே மாதிரி உங்களோட கைதுகள் சம்மந்தமாக நிறைய பேசலாம். அதுக்கு முன்னுக்கு சில கேள்வி, அதாவது எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் சினிமாவில் பார்த்தது எது? ஆக்டிங் தான். ஆக்டிங் யாரோடது? எனக்கு வந்து கமல் சாரோட ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் அவரோட பெரிய ஃபேன். ஸ்பெஷலாக கமலோட இந்த படத்தில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம்? தசாவதாரம். அதில் 10 கெட்டப் இருக்கும்.
அந்த 10 கெட்டப்புக்கும் 10 விதமான பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவருக்கு. அது எல்லா ஆக்டராலையும் பண்ணல. அது நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்மளோட கேரக்டரை மாற்றி ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்னா லேஸில் அது பண்ணல. அது ரொம்ப டஃப்பான விஷயம். அவரோட ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் அதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் நடா இருக்கும், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒவ்வொரு வாய்ஸ் மாறுதல் இருக்கும், ஒவ்வொரு கண் இதில் கூட எக்ஸ்பிரஷன் வித்தியாசமாக இருக்கும் அன்னைக்கு. அப்போ அது வந்து லேஸில் பண்ணல. அது அப்போ அவரை நான் என்னோட பெரிய எக்ஸ்பிரஷன் எடுத்தேன். அவளையும் கிட்டத்தில் வந்து அவரோட தக் லைஃப்னு ஒரு மூவி ஒன்று வந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷா அவங்க வந்து வருவாங்க, அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ அது வரைக்கும் அவரோட இது உள்ளுக்கு வர நேரம் சாஃப்டாக வருவார், அவர் நார்மலாக வருவார். வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவர் திரும்புற நேரம் அவரோட கண்ணில் டிஃப்ரெண்ட் மாற்றம் விளங்கும். கண் அப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறுவாங்க அன்னைக்கு. இப்படி போகிற ஒரு இப்போ நம்ம ஒரு இது ஸ்டைலில் செஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை இன்னொருத்தரை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் அவர் மாற்றுவார் டக்குன்னு. முகத்தில் விளங்காது, வாயில கூட விளங்காது, அவரோட கண்ணில் மட்டும் அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுவார். ஒரு மாற ஸ்டைலாக இருக்கும் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் கொண்டு வர அவர். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சரி, அதே மாதிரி நீங்க இல்லைன்னா உங்களோட லைஃப்ல என்னோட கனவு இல்லைன்னா என்னோட சினிமா கேரியர் எப்படித்தான் மாறணும் இல்லை மாற்றணும்னு நினைக்கிற விஷயம்? எல்லாருமே நாம அதாவது சினிமா ஃபீல்டில் இருக்க எல்லாருமே நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பெரிய ஸ்டார் ஆகணும். நாம எல்லாரும் நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திரம் ஆகணும். அதுக்காகத்தான் எல்லாருமே ஓடுறாங்க, நானும் அதுக்காகத்தான் ஓடுறேன். ஓகே, இலங்கையில இருந்துட்டு அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது ஒரு நெகட்டிவா பாக்குற விஷயத்த நான் பாசிட்டிவா சொல்றேன். இப்ப நெகட்டிவா ஒருத்தர் பாக்குறாங்கன்னா, இலங்கையில வந்து கலைஞர்கள்னா யாருக்கும் தெரியாது, கஷ்டம். இந்தியாவுக்கு போனா அங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏன்னா பாப்புலேஷன் கூட அப்படிங்கிற இது இருக்கு. இதை நான் பாசிட்டிவா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவில வந்து நிறைய பேர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம போயிட்டு பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டி, லட்சக்கணக்கான பேர் போட்டி இருப்பாங்க. கோடம்பாக்கத்துல மட்டும் ஒரு 2 கோடி பேருக்கு மேல நிப்பாங்களாம் அந்த வாய்ப்புக்காக மட்டும். அப்போ அவ்வளோ பேரை தாண்டி கிடைக்கிற வாய்ப்பு அவ்வளோ கஷ்டம்னா, இங்கே வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும்தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் தான் அதிகம் போட்டி போடுறது. இவங்களோடய நம்மளுக்கு போட்டி போட்டு ஜெயிக்க இல்லாட்டி நம்ம அங்கே போயிட்டு என்னத்தை பண்ண போகிறோம்? ஓகே, மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கு. ஒரு 50 பேருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கும் 5000 பேருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இங்க ஒரு 50 பேருக்கு நம்ம பிஸ்னஸ் அழகா செஞ்சுட்டோம்னா, இந்த 50 பேரோட பலம் நம்மளுக்கு அந்த 5000 பேர் நம்மள ஒட்டவா கூப்பிட்டுருவாங்க. இல்ல இப்ப அப்படி பார்த்தாலும் நம்ம திரும்பி அங்கதான் போகணும். அப்படியே அதுதான் சொல்றேன், இங்க நாம ஒண்ணு நல்லதா பண்ணிட்டோம், பெஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எதிரொலி அங்க போகும். அங்க மட்டும் இன்னும் நிறைய இடத்துக்கு போகும். அப்போ நம்மளுக்கு வாய்ப்புகள் தன்னால வரும். ஏன் இங்க இருக்க நிறைய பேர் வந்து இந்தியாவில் வாய்ப்பு எடுக்கலையா, வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலையா? எம்ஜிஆரா இருக்கட்டும், நம்மளோட சுஜாதா நடிகை சுஜாதா, அவங்க எம்ஆர் ராதா, இவங்களே எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இந்தியாவில் இருக்கவங்களை விட இவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. ஏன்னா இவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டிட்டாங்க. ரொம்ப ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அவங்க செஞ்சனால அவங்கள தன்னால கூப்பிட்டாங்க. இதுல வந்து மனைவி தான் ஸ்ரீலங்கா, அவர் இந்தியா தான் அவர். ஆனாலும் ஆமா, சரியா? சரி, ஓகே. நம்ம அதே மாதிரி உங்களோட இது இவ்வளோதான், இந்த ஏஜ்ல இல்லைன்னா இந்த லிமிட்ல வந்து நம்ம நிப்பாட்டிடணும்னு நினைக்கிற இடம் இல்லைன்னா தூரம், காலம், பயணம் எவ்வளோ? இல்லை, நான் அதுக்கு ஒரு டைம் வைக்கல. நான் டைம் வச்சோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த டைம்குள்ளே இதை அச்சீவ் பண்ணிடுவேன் நான் ஒரு டைம் வச்சேன் அப்படின்னா, நம்மளோட சில நேரம் அது நடக்கல, இல்லை நடக்காமலையும் போகலாம், சொல்ல முடியாது. அப்போ அது நடக்கல, இந்த டைம்குள்ளே இது நடக்கலைன்னு தூக்கி போட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த ஃபீல்டை விட்டு போகிறாங்க. எனக்கு டைமுங்கிறது இல்லை, நான் அச்சீவ் பண்ணுவேன். நான் சாவறதுக்குள்ள நான் நினைச்ச இடத்த அடைவேன். அவ்வளோதான் என் மைண்ட் செட்டில் இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் அதை ஒட்டவா நான் போயிடுவேன். அது வரைக்கும் என் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை வயசா, எனக்கு 90 வயசா இருந்தாலும் நான் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்குங்கிறதுக்காக என் ஃபேமிலி பார்க்காமல, எனக்கு பிஸ்னஸ் இருக்கு சொந்தமா, அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது என்னோட ஃபேஷன், இதை நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். சரி, அதே மாதிரி இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு வரும்ல, நீங்க நீங்க ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும் போது ஏத்துக்கல, அதே மாதிரி ஆடிஷனுக்கு போனா சில இடத்துல எடுக்க மாட்டாங்க, சில இடத்துல சில காரணங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த ரிஜெக்ஷன் எப்படி பாக்குறீங்க? அது என்னோட பாசிட்டிவா பாக்குறேன். அதாவது நாம ஒரு இடத்துல ஜெயிக்கிறதை விட தோக்குறோம் தெரியுமா, அந்த நேரம் நிறைய விஷயம் கத்துக்கொள்ளலாம். இப்ப ஏன் நான் இந்த இடத்துல தோறும் நான் சரியா பண்ணலையா, இல்லை என் பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை, அதனால எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கலையா, அப்போ நான் இன்னும் நம்ம இருக்கு ஏற்றணும். அப்போ இன்னொன்று என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ட்ரெயின் பண்ண என்ன ஆகும், நான் மற்றவங்களோட பெஸ்ட்டாக மாறுவேன். தோல்வி தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அப்போ நான் அதை என்னோட ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அந்த இடத்துல.
சரி, விமர்சனங்கள் இப்போ உங்களுடைய படங்களுக்கா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா உங்களுக்கா இருக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில வந்து விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாட்டிக்கு இங்க யாராலையுமே வந்து போக முடியாது அப்படின்றது. ஸோ உங்க மேல வச்ச இல்லை உங்களுடைய படைப்புகள் மேல வச்ச விமர்சனங்களை பத்தி எப்படி எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன் பிரதர். ஒரு விஷயம்னு சொல்றேன். இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ரோட்ல நடந்து போறீங்க, உங்களை எல்லாருமே பாக்குறாங்க, அவரை யாரும் பார்க்கல, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம மனசுதான் காரணம், பாக்குறானா இல்லையா. ஷோர்ட்டா விஷயம் சொல்ல, இப்ப நான் வந்து என் மேல ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாங்க, நல்லதா வைக்கிறாங்களோ கெட்டதா வைக்கிறாங்களோ, நான் அவங்க மைண்டுக்குள்ள போனனாலதான் அந்த விமர்சனம் எனக்கு வைக்கிறாங்க. போலட்டு அந்த விமர்சனம் எனக்கு வைக்க மாட்டாங்களே, நல்லதோ கெட்டதோ அவங்க மனசுக்குள்ள நான் போயிட்டேன். என்னோட கதையும் கருத்தும் அவங்க மனசுக்குள்ள போயிட்டு அது போனனால தான் அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, என்ன அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அந்த வேலையில எனக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க, எனக்கு ஒரு லைக் போடுறாங்க, எனக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா என்ன அந்த இடத்துல அவங்க முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க. அதை என் பாசிட்டிவாக பார்க்குறேன். அவங்களோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கிட்டு அடுத்த முறை இதை நல்லதாக பண்ணணுங்கிற ஐடியாவோடையும் இருக்கேன் நான் இன்னைக்கு. அதனால எனக்கு நீங்கள் நெகட்டிவாக போட்டாலும் அதை நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை முக்கியமாக பார்த்துட்டீங்க அந்த இடத்துல. சரி, அதே மாதிரி நீங்க இங்க இண்டஸ்ட்ரி இருக்கா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றேன். ஸோ இங்க இருக்கிற கலைஞர்கள், படைப்பாளிகள், இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க கிட்ட நீங்க பாக்குற பிளஸ் எது, மைனஸ் எது? இவங்ககிட்ட பாக்குற பிளஸ் அப்படின்னா உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்றேன். பிளஸ் என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் திறமைகள் இல்லை, நல்ல திறமைகள் இருக்கு எல்லார்கிட்டையுமே. எல்லார்கிட்டையும் முயற்சிகள் இருக்கு. இப்போ நான் பார்த்த நிறைய பேர், ஷாமிலா அவங்கள சொல்லுவேன், ஷாமிலா அவங்களோட பேர், சாந்தி பவன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இளங்கோ அவர்கள், அப்புறம் சுரேஷ் அவர்கள், அப்புறம் செல்வம், முசாமில் நானா அவர்கள், ஈழக்கவிஞர் கணேசன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே வயசு போகுது, நிறைய கஷ்டம் இருக்கு அவங்களோட லைஃப்ல. இருந்தும் அவங்க தன்னோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்ககிட்ட நான் பார்க்குற பெரிய ப்ளஸ். தன்னோட வயசை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தன்னோட கஷ்டங்களை மீறி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் இதில் ஜெயிப்பேன், நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்தவங்களையும் நான் ஜெயிக்க வைப்பேங்கிற அந்த தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அது என்னோட நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். மைனஸாக பார்க்குறேன் அப்படின்னா நிறைய பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து நண்டு மாதிரி இருக்காங்க. நண்டு அப்படின்னா பாத்திரத்துல ஒரு நண்டு ஏறும்போது இன்னொரு நண்டு தட்டி விடும், இழுத்துட்டு இன்னொரு நண்டு ஏற பார்க்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஏறுனா மற்றவங்களை ஏற்றுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து இங்க இருக்க நிறைய பேருக்கு குறைவு. ரெண்டாவது, வெளிப்படையாக சொல்ல போனா கொஞ்சம் நாங்கிற ஆணவம் கொஞ்சம் பேர்கிட்ட கூடையா இருக்கு. ஏன்னா இப்ப இப்படி வச்சுக்கோமே, நான் ஒரு ஆக்டர்னு நான் சொல்லும் போது நிறைய பேர் உங்களுக்கு தெரியுது, இது பண்றீங்க. ஆனா என் வீட்டு தெருவில் இருக்கவங்க கூட கொஞ்சம் பேருக்கு என்ன அவ்வளவு பெருசா தெரியாது. அப்ப நான் ஆணவம் கொள்றது சரியில்லை. நான் உயரமா போனாலும் நான் இடத்துல அடக்கமா இருக்கணும். ஆனா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்தாலும் அதிகமான ஆணவத்தோட இருக்காங்க, நாங்கிற ஆங்காரத்தோட. அது இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இது கொஞ்சம் பேர்கிட்ட அதிகமா இருக்கு. அது நான் அவங்ககிட்ட பாக்குற பெரிய மைனஸ். சரி, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரோல், சினிமால ஒரு ஆக்டர் சொன்னீங்க, அவருடைய கேரக்டர் சொன்னீங்க. நீங்க இந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணணும், இல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னா யாரு, இல்லைன்னா எந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணுங்க? எனக்கு வந்து குணா கமல் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. அந்த படத்துல அவர் அழகா இருக்க மாட்டாரு, ரொம்ப கருப்பாகவும் இதாகவும் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இருப்பாரு. அப்படி இருக்க அவர் தன்னோட காதல ஒரு பொண்ணுகிட்ட வெளிப்படுத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். சரி, அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் வருது சரியா, அப்ப நீங்க அது மாதிரி ரியாக்ட் பண்ணி காட்டுங்களேன் எங்களுக்காக. வேணாம் பிரதர், இப்ப பண்ணி காட்டினா எல்லாம் சிரிச்சிருவாங்க, தயவு செஞ்சு. ஒரு நடிகரோட வந்து இல்லைன்னா ஒரு கலைத்துறையில் இருக்கிறவர் இப்படி சொல்லலாமா? முடியாதுன்னு சொல்ல முடியும். நீங்க இதை முன்கூட்டியே செய்வீங்கன்னு சொல்லி இருந்தா நான் கண்டிப்பா வேற ஒன்று சொல்லியிருப்பேனே. அதாவது நீங்க சொல்லும் வரைக்கும் நான் காத்துட்டேன். இல்லை, ஒரு கேரக்டர் போங்க, நான் ஒரு பொண்ணு வடிவான பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, நினைக்க முடியாதான், கஷ்டம்தான். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கட் பண்ணல சார் நினைச்சுக்கோ. நம்ம அதே கேரக்டர்ல நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்லுவேன். ஆமா ஆமா, சத்தியமா எனக்கு அது ரொம்ப கஷ்டம். அந்த கேரக்டர்ல ஓகே, ஒரு பேசிக் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் லவ் சொன்னது. அதனாலதான் நான் என்ன ஒரு பொண்ணா நினைச்சு சொல்லுங்க சொல்லணுமா? ஏதாச்சும் ஃப்ளவர் கிடைக்குமா சொல்றதுக்கு? ஃப்ளவரா நினைச்சுக்கோங்க. இந்த போன எல்லாத்தையுமே நினைச்சா எப்படி? நினைப்பதான வாழ்க்கை. ஓகே, நினைச்சுக்கோ. நான் உங்களுக்கு லவ் சொல்லணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு கமல் மாதிரி சொல்லணும். ரொமான்டிக் ஸ்டைல்ல சொல்லவா? என் ஸ்டைல்ல நான் லவ் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கவிதையா சொல்லவா?
இல்லை போட்டிருக்கேன். இல்ல அந்த ஃபீல் பண்ண தயவு செஞ்சு பலவீனமானவங்க இந்த சீனை மட்டும் பாத்துறாதீங்க. மாரடைப்பு வந்துரும் உங்களுக்கு. இவ்வளவு பக்கத்துல சொல்லதான் போறேன். ஓகே, வேற எதுவும் பண்ணல பிரதர். எப்படி இல்ல சொல்லலாம், எலும்பிடலாமா? வேணும் உங்கள்கிட்ட அந்த இது ஏன்னா ஒரு நடிகரா வந்து நான் வில்லனா தான் நடிப்பேன், ஹீரோவா தான் நடிப்பேன், அதுல வந்து ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு கேரக்டர். ஸோ நம்ம கலைஞருடைய திறமை தானே. ஸோ அதால உங்கள்கிட்ட இருந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவை பார்க்க, ஏன்னா உங்க படத்துல வந்து ஆமா அதுல ஆக்ஷன் சீனை தான் பார்த்தேன். ஸோ ஒரு ரொமான்டிக் பர்சனா நீங்க இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்றது பார்க்க தானே. வராத விஷயத்தெல்லாம் வர வைக்க, அதுதான் கலையில வந்து எதுவுமே வராதுன்னு. ஆமா, அது உண்மைதான். ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். வாயை விட்டுட்டேன் தேவையில்லாம. நீங்க நடிச்சு காட்டுங்க, இன்னொரு பொண்ணா நினைச்சிட்டு இது அதை விட அநியாயம். சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோ. இதெல்லாம் கேட்க முடியுமா? பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்னை பார்த்து எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க. 199 பேர் அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் 1000வது ஆளா நான் உங்ககிட்ட அதை நான் சொல்றேன். எல்லாரும் சொன்னதுதான் உனக்கு 200 இல்லையா? ஆமா, பாத்தியா, உன்னை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த பேச்சு வர மாட்டேங்குது. கொஞ்சம் படன்னு அடிக்குது. இதெல்லாம் பழைய 80 காலகட்ட டைலாக்னு எனக்கு தெரியுது. இருந்தும் நான் சொல்றேன், இந்த போனை நீ பூவா நினைச்சுக்கோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மற்றவங்க மாதிரி ரொமான்ஸ் பண்ண வராது. எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். ரொமான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. ஆனா மனசுல இருக்கிறத சொல்ல தெரியும். மனசுல இருக்கிறத சொல்ல தெரியும். லவ் சொல்றதுன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. கண்ணை பார்த்தா பயம் வரும். யாராவது மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றேன். ஐ லவ் யூ. நான் லவ் பண்றேன். கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலேயே நான் 2 தடவை உன்னால வைப்பேன். ஒண்ணு, என் கருவை உன்னை வயிற்றுல சுமக்கிற நேரம். 2வது, உன்னை விட்டு நான் அந்த மண்ணுக்கு போற நேரம். அந்த 2 தடவை தவிர உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம நான் பாத்துக்குவேன். ஐ லவ் யூ. என் புருஷன்ட்ட கேட்டு சொல்லு. நான் சொல்ல போச்சு. ஓகே, சூப்பர். இதை அழிச்சிருங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்ப சினிமால உங்களுக்கு பிடிச்ச இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்னிருந்தீங்க. இந்தியா சினிமால உங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று இயக்குறதுக்கோ இல்ல நடிக்கிறதுக்கோ எதுக்கோ வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? யாரை வச்சு இயக்குவீங்க? நடிக்கி என்ன மாதிரியான கதைகள்? அதாவது இங்க இல்ல, இந்தியாவில உங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது, ஒரு இயக்குனராவோ அல்லது ஒரு நடிகராவோ வரணும் அப்படின்னு சொன்னா, நடிகரா வந்தா யாரு ஹீரோயினியா செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு டைரக்டரா வந்தா யாரை வச்சு படம் பண்ணுவீங்க? யாரு மியூசிக் பண்ணுவாங்க? உங்களோட ஆசையை ஏதாச்சும் இருக்கும். அதாவது அவங்களா என்ன கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க. இல்ல, ஆமா, மேபி எல்லாருடைய கனவுகளும் பெரும்பான்மை அதை நோக்கி தானே இருக்கும். நீங்களே சொன்னீங்க ஒரு 4 படம் கூட நாளைக்கு அவங்களே என்ன கூப்பிடலான்னு. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா அப்படின்னா நான் டைரக்டர் பாலா, அவரோட கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல உருக்கமா இருக்கும் அந்த கதைகள். டைரக்டர் பாலாவோட கதைகள்லாம் நடிக்க ஆசைப்படுவேன். அப்புறம் நம்ம வெற்றிமாறன் அவர்கள்ட்ட கதை, லோகேஷ் கனகராஜ் அவரோட கதைங்க, இந்த மாதிரி கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு இந்த மாதிரி டைரக்டரோட கதைகள்ல நடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினி அப்படின்னா நான் ஃபேவரட்டா வச்சிருந்த ஹீரோயினிங்கெல்லாம் இப்ப இல்ல. ஆமா, அதே ஃபீல் தான் நம்ம 2 பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கரண்ட்ல எது இருந்தாலும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இயக்குனராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யாரை வச்சு இயக்குனர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா? அப்படி கிடைச்சா அது ரொம்ப டஃப்பே, கிடைக்காது எனக்கு அவரை வச்சு இயக்க. கமல் சார் வச்சுதான். அப்படி சொல்ல முடியாது இல்ல, உங்க திறமை காட்டின வாய்ப்பு தானா வரல, லோகேஷ் கிடைக்கல, அந்த மாதிரி தான் கமல் சார் வச்சு. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ஜாலியா பேசுறீங்க, நல்லா ப்ரொபோஸ் பண்றீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க. ஓகே, சரி. சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க பயணம் செஞ்சுட்டு, ஸோ இந்த சினிமா அப்படின்றது இங்கே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ காலம் வாய்ப்பு கொடுக்கும் இல்லை வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வீங்க.
இன்னும் செய்யணும் தொடர்ச்சியாக. பட் இது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அதிர்ஷ்டம் நேரம் வர தாமதமாகுது அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன? சினிமா ஃபீல்டில் எனக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா அடுத்ததான் நான் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுவேன்னு ஆமா கேட்குறேன். அப்படித்தான். இல்லை சிம்பிளா கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களே, அதான் நான் கேட்பேன். இல்லை கண்டிப்பாக நான் இதை விட மாட்டேன், இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். ஏன்னா நாம் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறோம் தானே. அதாவது நம்ம கொலம்பஸ் எடுத்துக்கோமே, அவர் வந்து 99 தடவை நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, சரி, okay, சரிதானே? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தடவை தோத்து கடைசி அந்த ஒராவது தடவை ஜெயிச்சாரு தானே, இப்படி என்னதான் ஜெயிச்சாரு? அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு தானே. ம். அவளே நம்ம கஜினி முகமது. அவர் அமெரிக்கா கண்டுபிடிக்கல, இந்தியாவுக்கு வரும்போது தெரியாம அமெரிக்காவுக்கு ஆனா போய் இந்தியா விட ஒரு பெரிய கண்ட்ரியை உருவாக்கிட்டார் தானே. அவர் நினைச்சதை விட பெருசா கிடைச்சிச்சு தானே அவருக்கு. நம்ம சொல்லிக்கிறோம் மன ஆறுதலுக்கு. நீங்க எல்லாத்துக்கும் இப்படி செஞ்சா நான் என்னத்த சொல்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான். ஓகே, சூப்பர். நீங்க நிறைய விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து வந்து ம். நம்ம இங்க சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது நிறைய விஷயங்களோட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் வேற இருக்கு. ம். ஸோ இதுக்குள்ள பயணம் செய்யும் போது இன்னும் நிறைய சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. ம். ஓகே, அந்த மாதிரி சேலஞ்சிங் வரும்போது ம். நீங்க வந்து ஓகே இது போதும் அப்படின்னு நிறுத்திடுவீங்களா, இல்லைன்னா கண்டினியூ பண்றது அப்படியே? இப்ப கூட அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப கூட நிறைய இடங்கள்ல வந்து இப்ப சில இடங்கள்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு வேண்டப்பட்டவங்க இதால எனக்கு அந்த வாய்ப்புகள் தட்டி போயிருக்கு. அதனால எனக்கு அது விஷயமே இல்லை. என்ன நான் சில விஷயங்களை நான் உருவாக்கிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக நான் சும்மா இல்லை, நான் என்னோட சப்போர்ட்டை வச்சேன், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்ன ஒரு இதாக நான் உருவாக்கிட்டேன். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல கூப்பிட்டு என்ன பேசுறீங்க. நான் செஞ்ச அந்த ஷார்ட் ஃபிலிம்கள் இதாக வச்சு தானே பேசுறீங்க நீங்கள். அது என்னன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கலாட்டியும் அந்த வாய்ப்பை நான் உருவாக்கிக்குவேன், நான் உருவாக்கிட்டு நான் பண்ணுவேன். நம்மளுக்கு ஒருத்தர் கொடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, நாம் அதை உருவாக்க தெரிஞ்சுக்கணும். நாம உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஜெயிக்கும் போது நம்மள மாதிரி இருப்பாங்க தானே, நம்மள மாதிரி கஷ்டப்படும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தானே. அவங்கள நாம கொண்டு வருவோம் முன்னுக்கு. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு 5 பேரை கொண்டு வந்தா நாளைக்கு அவங்க ஒரு 500 பேரை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், இந்த பாலிடிக்ஸ் இது பண்றது, தனக்கு தேவையானவங்களை உள்ளுக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே இல்லாம போயிடும். நான் இப்ப படிப்படி அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முதல் தடவையா அவங்களுடைய படத்தை பார்த்துட்டு இல்லைன்னா நீங்க இயக்குன படங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, முதல் முயற்சி நல்லா இருக்கு, இது பத்தாது இன்னும் நீ கொண்டு வரணும் அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஓகே, உங்களுக்கு இப்போ இயக்குனராக இருக்கிறீங்க, ஸோ நடிகராக இருக்கீங்க, இந்த மியூசிக் சைட்ல ஏதாச்சும் ஆர்வம் இருக்கா? நீங்க சொன்னீங்க தானே ஆரம்பத்திலேயே, நான் வந்து ஆமா கராட்டி கத்துக்கிட்டேன், ஃபைட் கத்துக்கிட்டேன், அப்புறம் அதெல்லாம் பண்ணி காட்ட சொன்னீங்களா? சரி, அதெல்லாம் பண்ணி காட்ட சொல்லல, நான் விரும்பினா நீங்க பண்ணலாம். செட்டு உடைஞ்சிராம பாத்துக்கணும். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் வன்முறையை கையில் எடுக்கிறது இல்லை. ஓகே, திங்கக்கிழமை நான் ஓகேவா? திங்கக்கிழமை நான் தவம் பண்ற டைம். செவ்வாய் விரதம் ஆச்சு. சரி, இப்படி போனா லேந்தா போயிட்டே இருக்கும். ஓகே, ஆமாம், இண்டஸ்ட்ரி அதே மாதிரி இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் பார்க்குறோம். பட் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்களே, எனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு. சத்தியமா இல்லை, என்னை விட எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதிக ஆர்வம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்மாவோட கதைகள் தான் கேட்டு வரணும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இப்போ உறவுகள் என்ன, மாமா மாமி, நண்பன் நண்பி, அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் வாங்க முன்னுக்கு, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் என்னோட இது ஒன்று தான், நான் பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம ஒரு செயலை செய்கிற நேரம் நம்மளை நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. அவளை 100% பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த வேலை அவனுக்கு தேவையில்லாத வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் தானே, வாழ்க்கையை பார்க்கலாம் தானே, காசை பார்த்துட்டு இருக்கலாம் தானே, கல்யாணம் கட்டலாம் தானே, இப்படி வாழலாம் தானே அப்படின்னு. அவங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த உலகத்துல நிறைய பேர் பிறக்கிறோம், கோடிக்கணக்கான பேர் பிறக்கிறோம். அந்த கோடிக்கணக்கான பேரும் செய்யற பொதுவான வேலை என்னன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலையை தேடுறாங்க, வேலையை தேடினதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டுறாங்க, கல்யாணம் கட்டிட்டு பிள்ளைய பெற்றுக்கிறாங்க, அதுங்களை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் செத்து போயிடுறாங்க. அவ்வளோதான். அதுல சாதிச்சவங்க யாருன்னு எடுத்து பார்த்தா லட்சக்கணக்கு இல்லை ஆயிரக்கணக்கில் தான் வருவாங்க. எனக்கு அந்த கோடிக்கணக்கில் ஒருத்தனா இருக்க விருப்பம் இல்லை, அந்த 1000ல் ஒருத்தனா வர ஆசை. அதை ஒண்ணுதான் உங்களுக்கு நான் சொல்றது. இன்னைக்கு நான் தேவையில்லாத வேலை செய்யறேன், நீங்க அவமானப்படுத்தலாம், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதே வாய் என்னை வாழ்த்தும். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, அடுத்த விஷயம் வந்து
இங்க நீங்க பாக்குற விஷயம் என்னதான் நம்ம படம் பண்ணாலும் சரி இதென்னாலும் சரி அது பிஸ்னஸா இல்லைன்னா ஒரு வர்த்தக ரீதியா விற்கிறதுக்கு இல்லைன்னா அதுல நம்ம போட்ட காசை எடுக்கிறதுக்கும் முடியாத ஒரு பெரிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இப்போ நீங்க தொடர்ச்சியா அதுக்குள்ளதான் இன்னும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படித்தான் என்னன்னா இப்ப வேலை வட்டி வேலையே இல்லாம ஒருத்தர் இருந்து இதை செஞ்சா அது மைனஸ். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் வச்சிருக்கணும், கண்டிப்பா வச்சிருக்கணும். அவங்களோட ஃபேமிலியா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வச்சுதான் இதை பண்ணணும். அப்ப நான் எனக்குன்னு ஒண்ணு இருக்கு நான் அதை பண்றதுக்கு. இது எப்படின்னா இது நான் பிஸ்னஸா பார்க்கல, கலையை பிஸ்னஸா பார்த்தேன் அப்படின்னா நான் எப்பவும் நான் இதை விட்டு போயிருப்பேன். இதை என்னோட உடல்ல ஒரு அங்கமா பாக்குறேன், என்னோட உடல்ல ஒரு அங்கமா பாக்குறேன். என்னோட இன்னொரு பாட்டை நான் பாக்குறதுனால கிட்னி மாதிரி வச்சுக்கலாம், கிட்னி சட்னி இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரியா. அப்படி பாக்குறதுனால எனக்கு இதுல ஒரு வருமானம் வந்தாலும்னு வரலாட்டி ஒண்ணு என்னோட அந்த ஆத்மா ஒரு திருப்தி நிறைவேறுது தானே. அதுல நான் எது ஆசைப்படுறேன், ஒரு புகழோ ஒரு இதோ என்ன எல்லாரும் இது பண்ணணும், என்னோட திறமையை வெளிக்காட்டணும். அதை நான் இது பண்றதுனால எனக்கு இதுல பிசினஸ்ங்கிற எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க கலை நோக்கம் மட்டும்தான் இருக்கு இதுல. ஓகே சரி. அது மாதிரி நீங்க நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க இதுக்குள்ள நிறைய புதுமுகங்களை இல்லை புதியவங்களை உள்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ புதியவங்களை உள்கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நிறைய சிக்கல் இருக்குது இங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஷூட் போயிட்டு அவங்களுக்கு சம்டைம் அந்த நம்ம கொடுக்குற கேரக்டர் நடிக்க வராட்டிக்கு அதுக்கு ரிஹர்சல் போகாம நம்ம போனோம் அந்த நாள் ஃபுல்லா மேக்சிமம் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப புதியவங்களை உள்ள கொண்டு வரும்போது நிறைய சிக்கலும் இருக்கு இங்க. ஸோ அதை எப்படி சரி செய்யறது? அது ரொம்ப சிம்பிள். அதாவது நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு இருக்கு என்ன அப்படின்னா, இப்ப கொழும்புல ஒரு ஷூட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே, கொழும்புல ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. சும்மா சொல்ல போனா ஒரு சேரியில இருக்க ஒரு புல்லோட கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அட்டான்ல இல்ல பதுல தலைவாக்கலாம் அந்த மாதிரி ஊர் சைட்ல இருந்து ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அந்த புள்ள அந்த கேரக்டர்ல நடிக்க இயலாது. ஏன்னா அவங்களோட ஸ்டைல் வேற, இவங்களோட வாழ்வு தன்மை வேற. அப்ப நீங்க இதனாலதான் நிறைய பேருக்கு அந்த நடிச்சுக்கொள்ள இல்லாம போற காரணம் பார்த்தோன்னே விளங்க அது ஒரு ஆக்டிங் நல்லா இல்லை அப்படின்னு. இப்ப இவங்க என்ன பண்ணணும் சரியா, நீங்க எந்த இடத்துல ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு ஆளை நீங்க அங்கிருந்தே எடுங்க, நீங்க அங்கிருந்தே எடுக்கணும். இப்ப நீங்க சேரியில ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க, சேரியில ஒரு புள்ள இப்படி நடந்துக்கிறது அப்படின்னா அந்த ஒரு வட்டாரத்துல இருக்கும் ஒரு புள்ள திறமையான பிள்ளைங்க இருக்குது, அந்த புள்ளைய எடுத்து நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாலே போதும். ஏன்னா அது அங்க பிறந்து வளர்ந்த புள்ள, அதுக்கு தெரியும் எப்படி பாடி லாங்குவேஜோட பண்ணணும் அப்படின்னு. அந்த புள்ள அதை பர்ஃபெக்டா பண்ணும். என் கதையிலையும் அப்படிதான், என் கதையில நான் தேவையான இதுங்களோ அந்தந்த இடத்துல இருக்கவங்கள மட்டும் தான் நான் எடுப்பேன். இப்ப எனக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்க ஒரு சின்ன பொடி எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி, இவங்க எப்படி நடந்துக்குவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள எடுத்தா நான் அவங்களை பெருசாக ட்ரைனிங் கொடுக்கவே தேவையில்லை, அவங்க அதை அழகா செஞ்சிருவாங்க, நேச்சுரலா இருக்கும் அது. ஆனா அது யாரும் பண்றது இல்லை. எல்லாருமே இங்க இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்குன்னா அங்க இருந்து எடுத்து போடுறாங்க. கொலைகாரம் மாதிரி எடுக்கணும், கொலை பண்ணவங்க எடுக்க முடியுமா? இல்ல கொலைகார மாதிரி எடுக்கணும்னா இப்படித்தானே. இப்ப ஒரு கொலைகாரம் எங்க இருந்து உருவாகுறான் மெயினா சொல்ல போனா, இப்ப கொழும்புல ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா இல்ல நான் லென்த்தா சொல்லல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சரி ஓகே இண்டஸ்ட்ரி சினிமா அதெல்லாம் பத்தி பேசுறேன். பட் இதை தாண்டி இங்க இருக்கிற கலைஞர்களை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பாக்குறீங்க? பாக்குறதா? ஆமா உங்க பாயிண்ட்ல இங்க இருக்கிற கலைஞர்களை, ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ண போறோம், சில பேர்ட்ட நம்ம உங்களோட ஃபேஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டிருப்போம். சில நேரத்துல இன்றைக்கும் நீங்க இப்ப நான் பார்த்திருக்கேன், சிலர் பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய குழந்தை படங்களை உங்க நண்பர்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டேஷன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. பட் அதை தாண்டி இன்னொருத்தர்கிட்ட நீங்க போயிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ண போறேன், இப்படி ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னும் போது நமக்கான ரெஸ்பான்ஸ் வித்தியாசமா இருந்திருக்கும். இல்ல பிரதர், இப்ப நான் கடைசியா செஞ்ச தலைமுறை படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டியும் அவ்வளோ இது இல்லை. ஆனா என்னன்னா எனக்கு 2 கிழமையில 13,000 வியூஸ் வந்துச்சு. இந்தியால இருந்து கூட நிறைய பேர் வாழ்த்துனாங்க, இந்தியா மலேசியால இருந்தெல்லாம் வாழ்த்துனாங்க, நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு எனக்கு. அதுல சில கலைஞர்கள் கூட, இந்தியன் கலைஞர்கள் கூட எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் எனக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க, மலேசியால இருந்து கூட நிறைய வாழ்த்துக்கள் வந்துச்சு. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க, இப்ப நிறைய நடிகர் வாழ்த்துக்கள் 2 விதம் இருக்கு. கொண்டு நெகட்டிவாவும் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு நீங்க எனக்கு போட்டீங்க என்ன சொன்னாங்க, நான் பார்க்காம கூட, ஆனா அவங்களே எனக்கு நண்பர்கள் கூட இல்ல, நண்பர்கள் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அப்ப அவனுக்கு நான் ஒரு
அனுப்பி வச்சேன். அவன் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி கேட்டா பாத்தியாண்டு, இல்லடா பார்க்கல, சும்மா நீ அனுப்பிட்டே மனசு நோக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். பட் ஆனா அதை தாண்டி இங்க நம்ம போராட வேண்டியது, களத்துல நின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல, அது ஒரு கலைஞனுக்கு எப்படி இருக்கும், அதை தான் நான் கேட்குறேன். ஒரு கலைஞனா இந்த களத்துல இருந்து பார்க்கும்போதுதான் நம்ம தெரியும் நம்மளோட முயற்சி என்ன செய்யறாங்க, நம்ம முயற்சிக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது, இல்லைன்னா நம்ம அடுத்த விஷயத்த கொண்டு போகும்போது எதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்றது. அது நிறைய இருக்கு. அப்படி பார்க்கணும், என்கிட்ட நிறைய பேர் வாய்ப்பு கேட்குறாங்க. இதுக்கு சொல்லல, அடுத்த இது இருந்தால் சொல்லுங்க, நல்லா இதாக நம்ம பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணலாம், வாய்ப்புகள் சொல்லுங்க அப்படின்னு. நான் சொல்ல கண்டிப்பாக செய்வோம். நாம உங்களோட சேர்ந்து செய்கிறது எனக்கும் பெருமை. ஏன்னா நீங்களாம் மூத்த கலைஞர்கள், உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கும் போது எனக்கும் நிறைய சப்போர்ட்டுங்களும் இருக்கும். நம்ம சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்க ட்ரை பண்றேன். கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க இப்படி கலாய்க்கிறது அடுத்த முறை குறைப்பீங்க. நான் எங்க கலாய்ச்சேன்? நான் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன். நான் கலாய்ச்சேனா? என்னங்க நீங்க இப்படி ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி சொன்ன என்ன நினைப்பாங்க? பாக்குற அவங்களுக்கு தெரியும். ஓகே, தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது வாழ்த்துக்கள். அதே மாதிரி லாஸ்டா நான் கேட்குறேன், நீங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் சாதிக்கணும்னு சரி, அதே மாதிரி சகோதர மொழி சிங்களத்துல நிறைய வாய்ப்புகள் நிறைய கலைஞர்களுக்கு கிடைக்குது, நிறைய படங்கள் உருவாகுது, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை போக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கே இருக்கிற விஷயம் ஒரே நாட்டுல இன்னொரு படைப்புகள்ல நல்லா பயன்படுத்தும் போது நாங்கள் இன்னும் அடிமட்டத்துல இருந்து இப்பதான் அடுத்த கடத்துக்கு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் சரியான முறையில செஞ்சு முடிக்கல. அதை எப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க? சிங்கள இதுல என்னன்னா, வெளிப்படையா சொல்ல போனா சிங்கள இதுல நிறைய பேருக்கு ஒற்றுமை இருக்கு. அதிகம் அவங்க வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது அதிகம். தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், திறமை இருக்கிறவங்களை விட தனக்கு யார் சார்பா இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் தமிழ் இண்டஸ்ட்ரி முன்னுக்கு வர இல்லாம இருக்கு. இல்லாட்டி நான் தமிழவங்களும் திறமைக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இருக்க கை எங்காலும் மூளை தான் இங்க இருக்க எல்லாருக்குமே சரிசமனா இருக்கு. ஆனா என்ன வாயும் சேர்த்துதான் சொல்றேன். அப்ப நான் ஃபுல் பாடியும் சொல்லிடுவான். ஒரு புக் எடுத்துருவா, கண்ணு காது அப்படின்னு ஒரு விஷயத்த ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருக்கேன். இடையில நீங்க சொன்னீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நான் பேசுனதால நிறைய பேர் சொல்றேன் அவன் எல்லாம் நல்லதான், அவனுக்கு வாய் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வெளிப்படையா சொல்ற பழக்கம் இருக்கு. உங்களை சொல்லல, பொதுவா சொல்லுவாங்க. ஒருத்தரை பத்தி பேசும்போது இல்ல அவன் நல்ல பிள்ளை, இல்ல அந்த கேரக்டர் நல்லோ, இல்ல அவரு நல்லோ, நான் வாய் சரியில்லை அப்படின்னு. அதான் கேட்டு எங்க அம்மாவும் எனக்கு சொல்ற பழக்கம் இருக்கு. சரி, ஓகே, பேசிட்டு நீங்க ஃப்ளோல நீங்க கட் பண்ணி ஓகே. எதுல விட்டேன்னா, இங்க இருக்கிற கலைஞர்கள். ஆமா, என்னன்னா இங்க இருக்க தமிழ் சிங்கள கலைஞர் தமிழ் ஆக்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது கம்மி. அப்படி அவங்க உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுக்கு கொண்டு வர இது பண்ணா நாம இந்தியனை விட அழகா போகலாம். நிச்சயமா. இறுதியா நிகழ்ச்சியில நிறைவு நேரத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகனா அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்றது பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சில குறுந்திரைப்படங்கள் கூட எடுத்திருக்கீங்க. ஃபியூச்சர் ஃபிலிம் தொடர்ச்சியாக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க 2 திரைப்படம் செஞ்சு ஒன்று அம்மாவோட கதையை பேஸ் பண்ணது, அடுத்த திரைப்படம் அந்த தலைமுறை அப்படின்றது எதிர்கால தலைவர்களை பத்தின ஒரு கதையா அது அமைஞ்சிருந்து. சரி, அந்த கதையை நம்ம இந்த நேரத்துல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க, இல்ல எதனால முடிவு பண்ணீங்க? ஏன்னா இப்பதான் இதுல இன்னும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் ஒவ்வொரு நடக்கிற நேரம் கொடுக்கறத விட ஒரு விஷயம் 100க்கு ஒரு 50 வந்துட்டு இப்போ இந்த டைம் எனக்கு கொடுக்கறது நல்லோன்னு தோணுச்சு எனக்கு இந்த கதையை. இப்போ கொடுத்தா ஏதாச்சும் நம்ம, அதாவது 100 கல் அடிக்கிற ஒரு கல் படாத, அந்த 100 கல் ஒரு நல்ல விஷயத்தான் காட்டுது, அதுல ஒரு கல்ல என்ன இருக்கட்டுமே அப்படின்னு கொடுத்தேன். சார், நிச்சயமா நிகழ்ச்சி இறுதி நேரம், இறுதியா நீங்க என்ன சொல்ல போறீங்க? இறுதியா எல்லாரும் நன்றி வணக்கம்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் புதுசா சொல்றேன். நான் இடையில வாங்கி கொடுத்தேன். சரியா, புதுசா சொல்ல நன்றி வணக்கம் இல்லையா, புதுசா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஐடியா ஒன்று கொடுங்க பாப்பா, என்ன பண்ணலான்னு. நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஷோ முடிக்கிறதா? அழகா சொல்றேன் பாருங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பத்தி நெகட்டிவா, அதை எதுவும் கணக்கெடுக்காதீங்க. உங்களால எது பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நிச்சயமா. நிகழ்ச்சி நிறைவு நேரத்தை நெருங்கி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி மறந்துட்டு நான் கேட்கிறேன். அதாவது உங்களோட தலைமுறை படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அது யாரு ஆக்ஷன்? பேசாம வெட்டி எடுத்துருவானா?
இனி வெற்றி எடுத்த நல்லா பாருங்க. அது யாரு வந்து மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ண? வரா நான் தான் அந்த அநியாயத்தை பண்ணது நான் தான். நன்றி நிகழ்ச்சியில. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நான் சும்மா நன்றி, நிகழ்ச்சியில ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தோம். ஸோ இறுதி நேரத்துல அப்படின்றதுனால ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்மளால அந்த காலையில திரும்ப ஈவினிங் அப்படின்னு மாறி வந்துட்டு ஸோ இந்த நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மாள் உங்களோட முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக வெற்றி அடையணும். எங்களோட பங்களிப்பும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். எங்களுடைய படைப்பாளிகளுக்கு நிச்சயம் எங்களோட டான் டிவி சார்பாக நிறைய ஒத்துழைப்புகளை வழங்குவோம். தொடர்ச்சியாக பெரும் படங்கள் இயக்கணும், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி புதுசாக வர நிறைய படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்தமைக்கு. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் மோடு ஈடுபட்டிருந்தார், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தார் அமல் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சினி, திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.